ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு ஏன் சொல்லக்கூடாது? இனிமேட்டு அரசியல ஒளிச்சு வச்சு பண்ண வேண்டாம். எடுத்தோட ஸ்ட்ரைட்டா நெஞ்சுக்கு நேரா பேசுவோம். எதுக்குமே பயப்பட வேண்டாம். டாக்டர் ஆயிட்டாங்க, இன்ஜினியர் ஆயிட்டு இருக்காங்க, எல்லாம் ஓகே. ஆனா அரசியல்ல அதிகாரத்துக்கு வரணும், விடவே மாட்டாங்க. மன்னராட்சி தான் இங்க இருக்கு. தமிழக மக்கள் புதிய அரசியலை உருவாக்க முடிவெடுத்து விட்டார்கள். சினிமா துறையில் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி ஒட்டுமொத்த சினிமா துறையையும் அரசியல் மூலமாக லாபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது குரல் இல்ல. இந்த குரல் எங்கிருந்து வர வேண்டும்? வேங்கை வயல் பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் தீர்க்க முடியாத காரணம் என்ன? சகோதரர் விஜய் அவர்கள் வேங்கை வயலுடைய கிராமத்திற்கு செல்ல வேண்டும், அந்த மக்களுடன் உரையாட வேண்டும். நீங்க ஃபீல்டுக்கு வாங்க. இதுக்கு தான் இந்த மேடையை உருவாக்கணும். சகோதரர் விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, தமிழகத்தின் ஊழலை எடுத்து பேசுங்கள், மதவாதத்தை எடுத்து பேசுங்கள். இனிமேட்டு அரசியல ஒளிச்சு வச்சு பண்ண வேண்டாம். எடுத்தோட ஸ்ட்ரைட்டா நெஞ்சுக்கு நேரா பேசுவோம். எதுக்குமே பயப்பட வேண்டாம். கருத்தியல் தலைவராக உருவெடுத்துக் கொண்டு இருக்கின்ற தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் கட்சியுடன் தொண்டர்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் எதிரிகள் உருவாகி கொண்டுதான் இருப்பார்கள், விமர்சனங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அண்ணா கூறியதை போல தாக்கி தாக்கி எதிரிகள் வலுவை இழக்கட்டும், தாங்கி தாங்கி ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கக்கூடிய மேடையாக தமிழக அரசியலில் ஒரு புதிய வரலாறு உருவாகக்கூடிய மேடையாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய நூலை வெளியீட்டு விழாவில் இங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவுஜீவிகள், சிந்தனையாளர்கள், வாழ்க்கையில் தன்னுடைய கொள்கைக்காக சமர்ப்பித்து ஏழை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த தலைவர்கள் முன் ஒரு பள்ளி மாணவனாக இந்த மேடையில் வாய்ப்பு அமைப்பு கொடுத்த விகடன் குழுமத்திற்கு என்னுடைய பணிவார்ந்த நன்றிகள். இந்த மேடையில் நாம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகத்தை வெளியிட, அம்பேத்கருடைய கனவு, அந்த அம்பேத்கருடைய கனவை தமிழகத்தில் நிறைவேற்றிய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களுடைய கனவு எப்பொழுதும் கூறுவார். மேடையில் அவர் இல்லை, ஆனால் அவருடைய மனசாட்சி இங்குதான் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். கால சூழ்நிலைகள் தலித் மக்களுடைய விலங்குகளை உடைக்கும். அதற்கான நேரம் கூடிய விரைவில் வரும். சுய சிந்தனை கொண்டவர்கள் தான் மனிதர்கள். ஆம், நாமும் மனிதர்கள். மன்னர் பரம்பரையை உருவாக்க தமிழகம் இனி ஒருபொழுதும் இடம் தராது. மன்னராட்சி ஒழிக்கப்பட்டது. மன்னர் பரம்பரையை ஒழிப்பதற்கு இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிந்தனைகள் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த பகுப்பாய்வுடன் திருமா அண்ணனுடைய கனவு என்ன? தலித் அவர்கள் தான், தலித் மட்டுமே பேசிக் கொண்டிருந்த தலைவர் அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு தலித் அல்லாத ஒரு விஜய் அவர்கள், சகோதரர் விஜய் அவர்கள் வெளியிடுவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அண்ணன் திருமா அவர்களுடைய கனவு இன்று விகடன் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதுல சில விமர்சனங்கள், சகோதரர் விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியுமா, அவருக்கு கொள்கைகள் தெரியுமா? கொள்கைகள் பேசிய பல கட்சிகள் ஏன் அம்பேத்கரை இதுவரைக்கும் மேடையில் ஏற்றவில்லை? இன்றைக்கு இந்த புத்தக விழாவின் வெற்றி திரு நிர்வாக இயக்குனர் திரு சீனிவாசன் அவர்களுடைய வெற்றி, இன்றைக்கு விகடனுடைய வெற்றி. முதல் முறையாக அம்பேத்கருடைய நினைவு நாளை எல்லா அமைச்சர்களும் சென்று மாலையிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் என்று அமைச்சர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வெற்றி, எங்களுடைய வெற்றி, எங்களுடைய பிரச்சாரத்துடைய வெற்றி. சில விமர்சனங்கள் இதற்கு பதில் சொல்வதை விட 2026 தேர்தலுக்கான பணிகள் 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும்.